the all the people in the family, and the genie, it joins with the family whenever there is a happy feeling. Okay, so I'll share the video. I thought audio வந்து கேட்கும்னு நினைச்சேன், but there is some problem in my system. Okay, right. So we move on to the noun. So noun, which we already discussed in one line, the word which describes a person, denotes a person, place, or a thing, animal, concept, idea, all these are called noun அப்படின்னு நான் சொன்னேன். இந்த எக்ஸாம்பிள்ல வந்து பாத்தீங்கன்னா ரூபின்னு ஒன்று இருக்கு. So that is one noun. Okay. Then you have Tuesdays. So ரூபின்றது name of a person. Okay. Tuesdaysன்றது வந்து பாத்தீங்கன்னா a name of a day. From mall, the name of a building. Tape, a name of a instrument. Okay, fly, a name of like insect. Table, a name of a thing. House, school, இதெல்லாமே name of a thing. Gorilla, name of an animal. Teacher, a teacher is a person who teaches the students. Key, so key is also a name of a instrument which uses to open the lock. Parrot, another bird. Student, Kathleen, playground, chair, boy, mouse, waitress, chalkboard. Any other example from the student side? இது தவிர்த்து noun example சொல்லுங்க பாப்போம். And I also Sir, I ask have one question. doubt, sir. Yes ma. Play means அது verbல வராதா சார்? verbல play அப்படின்றது verbல தானே சார் வரும்? இது playground ma. Read it clearly. Playground. It's a place. No. Play sir, FLY. எதை சொல்றீங்க? Fly-யா? Yes sir. ஓ fly. ஓகே, என் காதுல பிளேன்னு விழுந்தது. எனிவே, fly அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈன்னு சொல்லுவோம்ல, அததான் இங்கிலீஷ்ல fly அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ரைட். ஓகே சார். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. இன்னும் இன் டெப்தா சொல்லணும்னா ஃப்ரூட் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க. பழகி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாம்பழம் இதுலலாம் இருக்கும். ஜென்ரலா வந்து அதை ஃப்ளைன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மீனிங்ல தான் தட் இஸ் ஃப்ளை. ஸோ ஒரு வெர்பை நம்ம எப்பயுமே சொல்லும் போது எப்படி சொல்லலாம்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல சொன்னோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. டு ஃப்ளை அப்படின்னு சொன்னோம்னா தட் டினோட்ஸ் தட் இட் இஸ் அ வெர்ப். ஏன்னா இங்கிலீஷ்ல நிறைய, ஏன்னா ஆல்பபெட்ஸ் ஆர் 26. ஸோ தேர் ஆர் சம் வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் நான் சொல்றேன் வெக்காபுலரிஸ்ல ஏன் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சொல்ற அந்த வேர்டு வந்து நவுனா இருக்கா வெர்பா இருக்கான்றதை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டைகர். ஓகே, நவுனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டைகர் சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது எக்ஸாம்பிள்? இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே தெரியாதுன்ற மாதிரி நீங்க சேலஞ்ச் பண்ணி சொல்ற மாதிரி ஒரு நவுன் ஏதாவது இருக்கா? இப்போ ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஃப்ளை அப்படின்றது வெர்பா கூட இருக்கலாம். அப்ப அந்த அந்த இடத்துல வந்து அதனோட என்ன யூசேஜ், அதை வந்து என்னவா நம்ம இங்க பாக்குறோம் அப்படின்னா, இட்ஸ் அ நேம் ஆஃப் அ இன்செக்ட் விச் இஸ் கால்டு ஃப்ளை. எஸ், ரொம்ப மந்தமா இருக்கு இன்னைக்கு. ஏன் லேட்டா வந்தனாலயா? ராம்குமார் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ நவுன். ஓகே, சூப்பர். இட்ஸ் அ நேம் ஆஃப் அ பர்சன். ஓகே, டைகர்ன்றது நேம் ஆஃப் an animal. ஓகே, வாட் அபவுட் தி அதர் எக்ஸாம்பிள்ஸ்? ரொம்ப சிம்பிளா இல்லாம கொஞ்சம் டிஃபிகல்ட்டா யாராவது சொல்ல முடியுமா? டிஃபிகல்ட்டா யாருக்கும் தெரியலையா? ரொம்ப யோசிக்காதீங்க, டக்கு டக்குன்னு தெரிஞ்சது சொல்லுங்க. ஸ்கார்பியோ. ஓகே,
Again is a name of a insect. An insect. Group. Okay. Group na? Okay. Any other person? Group ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. Group of peoples. Okay. Right. இங்க ஒரு சின்னது நம்ம நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபிகல்ட் இந்த we might learn about சிங்குலர் ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ பீப்புள்ன்றது என்ன ஃபார்ம்ல இருக்கு? பீப்புள்ன்றது இட் இஸ் அ ஆல்ரெடி அ ப்ளூரல் ஃபார்ம். ஸோ அதனால வந்து எப்பயுமே வந்து பீப்புள் தான் சொல்லணும். எனி காஸ்ட் வந்து இதுல வந்து ரெண்டு ஃபார்ம் கிடையாது, சிங்குலர் ப்ளூரல் கிடையாது. அதனால பீப்புள்ஸ்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா? அனிமல் சொல்லலாம், அனிமல்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அனிமல்ன்றது சிங்கிள் ஃபார்ம், அனிமல்ஸ்ன்றது ப்ளூரல் ஃபார்ம். பட் இங்க பீப்புள்ஸ் வராது. ஓகே. அப்பாஸ்ட்ரஃபி எஸ் வேணா வரும். பீப்புள்ஸ் இப்படி வேணா வரும். அப்படின்னா மக்களுடைய அப்படின்னு அர்த்தம். ஓகே, தட்ஸ் குட். யூ கேன் ஆல்சோ சர்ச் இட். ஓகே, எனி அதர் எக்ஸாம்பிள் ஆஃப் நவுன்? ரொம்ப டிஃபிகல்ட்டான நவுன் யாருக்குமே தெரியலையே, எல்லாம் ஜென்ரலா சொல்றீங்க. ஆப்கானிஸ்தான் அகைன் இட்ஸ் அ நேம் ஆஃப் அ கண்ட்ரி. அதுல ஒரு டிஃபிகல்ட்டியும் இல்லையே. லீடர். ஓகே. எனிவே குட். அவ்வளவுதானா? கம்பெனி. ஓகே. கிளஸ்ட்ரோபோபியா. ஓகே, இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ ஃபியர். Right, okay. Again, it's a name of a scientific name of a fear. It's not a general name. Political party. Okay. இங்க பொலிட்டிக்கல்னா என்ன, பார்ட்டினா என்ன? பொலிட்டிக்கல்ன்ற வேர்டு என்ன மீன் பண்ணுது, வேற பார்ட்டின்றது என்ன? இதுல எது நவுன்? ரெண்டு வேர்டு இருக்கு. இட்ஸ் நாட் அ சிங்கிள் வேர்டு. ஸோ பொலிட்டிக்கல்ன்றது என்னவா? அபிஷேக், முகமது. நவுன் அது பொலிட்டிக்கல்ன்றது. கேன் எனி ஒன் சே தட் வாட் இஸ் பொலிட்டிக்கல் அண்ட் வாட் இஸ் பார்ட்டி? இந்த ரெண்டு வேர்டுல எது வந்து நவுனு? யாராவது சொல்லலாமே? I'll give you a gift or a token of appreciation. பார்ட்டின்றது என்ன? இப்படி பார்ட்டின்னு மொட்டையா போட்டா நான் என்ன நினைக்கிறது? பார்ட்டி இஸ் நவுன். ஓகே, குட். ஓகே, வாட் அபவுட் பொலிட்டிக்கல்?
ஓகே, இன்னொருத்தவங்க எங்கேயோ போயிட்டாங்க. ஹாப்பினஸ், ரைட்? யா, பொலிட்டிக்கல் இஸ் அ அட்ஜெக்டிவ். அப்போ வந்து அந்த ஒரு வாட் பொலிட்டிக்கல் பார்ட்டின்றதுல இந்த பொலிட்டிக்கல்ன்றது அட்ஜெக்டிவா இருக்கு. ஸோ ஏன் அட்ஜெக்டிவா இருக்குன்னா, இட் டிஸ்கிரைப்ஸ் அபவுட் த பார்ட்டி. அது எந்த மாதிரியான பார்ட்டின்றத டிஸ்கிரைப் பண்ணுது. ஓகே, ஹாப்பினஸ், ரைட்? ஸோ ஹாப்பினஸ் வந்து நவுனா? ஹாப்பினஸ் வந்து நவுனா? எஸ். அப்ப ஹாப்பின்றது என்ன? ஸோ ஹாப்பினஸ் வந்து நவுன்னா, ஹாப்பி வந்து என்ன, வெர்பா? ஓகே, ஹாப்பி வந்து இட்ஸ் நாட் அ வெர்ப். பாருங்க, நிறைய பேருக்கு வந்து நம்ம யூஸ்வலா நம்ம ஒர்க் யூஸ் பண்றது தான். பட் ஹாப்பி வந்து பாத்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஸோ இங்க வந்து ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அந்த எக்ஸம்ஷன் அட்ஜெக்டிவ் உடைய ரூலை வந்து இது மாத்தி சொல்லுது. ஏன்னு சொல்லுங்க. இங்க ஒரு ரூல் வந்து பிரேக் ஆகுது. இப்ப நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டி பார்த்தோம். அதுல அட்ஜெக்டிவ் வந்து பாத்தீங்கன்னா எங்க பிளே ஆகுது. பட் வேரஸ் ஹாப்பி அப்படின்றது எங்க வருது? ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் அட்ஜெக்டிவ் வந்து நம்மளுக்கு பிளே ஆகுது. ஓகேங்களா? ரைட், அது நம்ம என்ன கொஞ்சம் பார்க்கலாம். வேற ஏதாவது டிஃபிகல்ட் வேர்ட்ஸ்? ஹாப்பினஸ் ஒரு நல்ல வேர்டு, ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுச்சு. வேற எனக்கு சார் இது டவுட்டா இருக்கு சார். ஆனா இது நவுன் மாதிரி தெரியுது, ஆனா எனக்கு நவுனா என்னன்னு தெரியல சார் கன்ஃபார்ம்டா. அப்படின்ற மாதிரி ஏதாவது வேர்டு உங்களுக்கு தெரியுதா? என்கரேஜ். ஓ, என்கரேஜ் வந்து நவுனா? இப்போ உங்களுக்கு டவுட்டா இருக்கு, என்கரேஜ்ன்றது வந்து நவுனா இல்ல வேற எதுவுமான உங்களுக்கு டவுட்டா இருக்கு. ஸோ இப்போ எப்பெல்லாம் வந்து நீங்க வந்து ஒரு வேர்டு வந்து இதா இருக்கு அப்படின்னா, நீங்க வந்து அதை வந்து நீங்க வெர்பு பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. வெர்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபார்ம்ல இருக்காது. தேர் ஆர் சோ மெனி ஃபார்ம்ஸ். இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும். ஓகேங்களா? ரைட். ப்ரெசன்ட் சிம்பிள் ஃபார்ம்ல இருக்கும். பாஸ்ட் ஃபார்ம்ல இருக்கும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம்ல இருக்கும். ஸோ அப்போ ஒரு வேர்டு வந்து நவுனான்னு தெரியல, இல்ல வேற எதுவும் இருக்கா அப்படின்னா, ஒரு இதை வெர்பா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, அதை அப்படியே நீங்க வந்து டிஃபரெண்ட் ஃபார்ம்ல மாத்தலாம். இப்போ வந்து இந்த என்கரேஜ் எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் அ வெர்ப். இதை எப்படி நான் வெர்புன்னு கண்டுபிடிக்கலாம்னா, என்கரேஜ் அப்படின்னு ஒரு பாஸ்ட் ஃபார்ம் நான் கொடுத்தேன்னு வச்சேன், அது வருது. ஓகேங்களா? அதே மாதிரி டு என்கரேஜ் அப்படின்னா அது ஒரு இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல வருது. ரைட்? அப்போ வந்து என்கரேஜ், டு என்கரேஜ், என்கரேஜ்ட் அப்படின்ற மாதிரி டிஃபரெண்ட் ஃபார்ம்ல வருதுன்னா அது நவுன். ரைட்? அனிமேஷன். அனிமேஷன் இஸ் அ நேம் ஆஃப் அ கோர்ஸ். அப்ப டெஃபினட்டா இது வந்து பாத்தீங்கன்னா நவுன் தான். ஓகேங்களா? ரைட்? வேறஸ் அனிமேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் வெர்ப். கேர். ஓகே, கேர் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ, இட்ஸ் அ நவுன். இது எங்க வருது அப்படின்னா, இட் இஸ் லைக் when you are giving an attention, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ noun. Okay, any other word? Okay, we move on to the types. Right. So what is noun? A word that denotes a person, place, thing, or idea.
ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த யூசேஜ். ஸோ அது என்ன மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுது, பேஸ்ட் ஆன் த ரெப்ரசன்ட். ஸோ ஒரு குரூப்பை வந்து ஒரு குரூப்பையோ இல்ல மெம்பர்ஸ் ஆஃப் கிளாஸையோ தட் இஸ் ஆல்சோ அ குரூப். ஸோ ஜென்ரலா சொல்லணும்னா ஒரு குரூப்பை வந்து டினோட் பண்ணுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு காமன் நவுன். அதே ஒரு ஸ்பெசிபிக் பர்சனையோ பிளேஸையோ ஆர் திங்கையோ சொல்லுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு ப்ராப்பர் நவுன். ஸோ ப்ராப்பரா சொல்றேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா யாருன்றது சொல்லலாம். நீங்க எடுத்துக்கங்க டாக் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காமன் நவுன். ஸோ அதே அந்த டாகுக்கு நேம் வந்து பாத்தீங்கன்னா சூசன் அப்படி கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, சூசன் இஸ் மை பெட் ஆர் சூசன் இஸ் இட்ஸ் அ டாக் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இட் இஸ் அ ஸ்பெசிபிக். ஏன்னா அந்த சூசன்ற பர்டிகுலர் டாகை தான் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அதே மாதிரி கேட். ஸோ அந்த அதே கேட் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ காமன். ஆல் கேட்ஸ் ஆர் காமன். ஓகேங்களா? கம்ஸ் அண்டர் ஒன் ஃபேமிலி. மேன் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஃபேமிலி. விமன் ஆல்சோ, மேன் வந்து மேல்ல வருவான், விமன் வந்து ஃபீமேல்ல வருவாங்க. அதே இது எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் அ காமன் நவுன். ஓகேங்களா? காமனா சொல்றது. பட் வேற அதே இது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா வந்து சொல்லணும் அப்படின்னா உதாரணத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா சொல்றது கவர்மெண்ட் எஜுகேஷன். ஓகேங்க, கவர்மெண்ட்ன்றது இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஓகே. அதே அடுத்த டைப் பாருங்க, கான்கிரீட் நவுன். ஸோ ப்ளீஸ் மேக் அ நோட் ஆஃப் இட். ஓகேங்களா? உங்களுக்கு புரிகிற அளவுக்கு இது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லை. ப்ரொஃபஷன். ஓகே. ஸோ அந்த டாப்பிக்கை தாண்டிட்டோம். இப்போ நம்ம டைப்ஸுக்கு போகிறோம். ஓகே ரைட். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், காமன் நவுன் அண்ட் ப்ராப்பர் நவுன். ஸோ காமன் நவுன்னா ஒரு குரூப் ஆஃப் நவுனை வந்து கலெக்டிவா சொல்றது. ஓகேங்களா? ரெப்ரசன்ட் பண்ணி சொல்றது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் அ காமன் நவுன். ஓகே. அதே ஒரு ஸ்டூடெண்ட் பேரை ராம் அப்படின்னு வச்சிருந்தோம் அப்படின்னா இட்ஸ் அ ஸ்பெசிஃபிக்கா ஸ்டூடெண்ட்ல ராம் அப்படின்ற பையனை நம்ம கூப்பிடுறோம். அப்போ இட் இஸ் அ ப்ராப்பர் நவுன். ஸோ வேற கான்கிரீட் நவுன்னா என்ன, கான்கிரீட்டா இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா விச் யூ கேன் டச், ஸ்மெல், ஹியர், டேஸ்ட் ஆர் பிசிக்கலி யூ கேன் ஃபீல். அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் நவுன். அதே இது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டா உங்களால வந்து அதை வந்து டச் பண்ணி பிசிக்கலா ஃபீல் பண்ண முடியாது. வேறஸ் யூ கேன் ஹாவ் அ எமோஷன். ஓகே, யூ கேன் எமோஷன் ஆர் யூ கேன் ஹாவ் அன் ஐடியா ஆர் அ குவாலிட்டி. தட் இஸ் கால்டு அப்டிராக்ட் நவுன். ஸோ கான்கிரீட் நவுன் பாருங்க, பென். பென் யூ கேன் ஏபிள் டு டச், நீங்க டச் பண்ணலாம் பெண்ணை. ஓகே. பேப்பர் யூ கேன் டச், book you can touch, fork you can touch, stapler also you can touch. Whereas education எடுத்துக்கிட்டீங்கன்னா you cannot touch. Education it is a kind of a like ஒரு status or ஒரு qualification, right? Childhood it is a stage of a man or a human being or any animal like அதுல வந்து பாத்தீங்கன்னா childhood இருக்கும். அதே love அப்படின்றது it is a kind of an emotion. பேஷன்ஸ் இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ குவாலிட்டி. ஸோ ஒருத்தவங்க பேஷன்ஸா இருக்காங்க அப்படின்னா விச் மீன்ஸ் ரொம்ப வந்து பொறுமையா இருக்கக்கூடியவர் அப்படின்றது இட்ஸ் அ குவாலிட்டி. ஸோ இட் இஸ் கால்டு அப்டிராக்ட் நவுன். ஓகே. ஸோ இப்போ 4 டைப்ஸ் பார்த்துருக்கோம். காமன் நவுன், ப்ராப்பர் நவுன், தென் கான்கிரீட் நவுன், தென் அப்டிராக்ட் நவுன். ஓகே. Noun and common noun is same meaning. How will difference it? புரியல, எப்படி சேம் மீனிங்கா இருக்கும்? காமன் நவுன்றது ஒரு டைப்பா. இங்க பாருங்க, ரெண்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டா நான் ஏன் பாக்குறேன்னா டிபெண்டிங் அப்பான் த யூசேஜ். இந்த காமன் ப்ராப்பர்னு என்ன யூஸ் பண்ணி சொல்றாங்கன்னா ஒரு நவுன் எல்லாத்தையும் கலெக்டிவா ஒரு குரூப்பா ரெப்ரசன்ட் பண்ணி பேசினா, ஓகேங்களா, ஒரு பர்சன் இல்ல ஒரு அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமனா சொல்றது. ஓகேங்களா? இப்ப காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கு. ஓகே ரைட்.
இந்த அனிமல்ஸ்ல டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூப் ஆஃப் லயன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம அனிமல்னு சொல்லலாம். அனிமல்னு சொன்னோம்னா அது காமன் நவுன். அதே அதை ஸ்பெசிஃபிக்கா லயன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஓகேங்களா, தட் இஸ் கால்டு ப்ராப்பர் நவுன். இதே ஒரு லயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேர் வச்சு கூப்பிட்டோம்னா தட் இஸ் ஆல்சோ ப்ராப்பர் நவுன். ஓகே, யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அனிமல், டாக், லயன் இது எல்லாமே காமன் நவுன்ல வரும். ரைட்? நவுன் நான் மேல இந்த 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 ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். நவுன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சனை குரூப்பாவும் கலெக்டிவாவும் சொல்லலாம், ஸ்பெசிஃபிக்காவும் சொல்லலாம், கான்கிரீட்டாவும் சொல்லலாம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா அப்டிராக்டாவும் சொல்லலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 4 types. And another type of noun is called countable noun, uncountable noun. So இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆப்பிள்ஸ். Apples you can able to count, whereas water droplets, water you cannot count. Cars you can count. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் இருக்கு அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஸ்லைசஸ் இருக்குன்னு உங்களால கவுண்ட் பண்ண முடியாது. இட் பஞ்ச் ஆஃப் பிரெட், ஒரு ஒன் லோஃப் ஆஃப் பிரெட்னு சொல்லுவாங்க. ஸோ இட் இஸ் இன் வெஸ்டர்ன் கான்டெக்ட்ல சொல்ல. நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணியே கொடுத்துருவாங்க. ஒரு ஒரு 12 to 13 பீசஸ் வரும். பட் வேற அவங்க இதில் அப்படி இருக்காது, நம்ம தான் கட் பண்ணிக்கணும். ஸோ தட் இஸ் அன்கவுண்டபிள் திங். அதே இது வந்து டாக், அனிமல்ஸ் யூ கேன் கவுண்ட், எமோஷன்ஸ் யூ கேனாட் கவுண்ட். ரைட்? ஸ்டார், ஈவன் ஸ்டார்ஸ் உங்க விசிபிளா இருக்கிறத யூ கேன் கவுண்ட். ஓகேங்களா? ரைட்? ஜஸ்ட் லைக் தட். ஸோ திஸ் இஸ் த தேர்ட் டைப் ஆஃப் நவுன். ஓகேங்களா? இட்ஸ் பேஸ்ட் ஆன் த கவுண்டபிலிட்டி. கவுண்ட் ஆகிறதுக்கு, கவுண்ட் ஆகாததை அன்கவுண்டபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ வெரி சிம்பிள் மா. திஸ் இஸ் அபவுட் தி நவுன். ஸோ இதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்க வேணாம். ஓகேங்களா? பட் தேர் ஆர் சம் கன்ஃபியூஷன்ஸ் வரும். எப்போ அப்படின்னா நீங்க அதோட யூசேஜை வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட்? எனி கொஸ்டின்ஸ்? நம்ம ஸ்கூல்ல இருந்து படிச்சுட்டு இருப்போம். ஐ ஹோப் ஃப்ரம் 6th standard onwards உங்களுக்கு கிராமர் இருந்திருக்கும். அதனால வந்து ரொம்ப லெத்தாஜிக்காவும் எடுத்துக்க வேணாம். நவுன் தானே அப்படின்ற கூடாது. பல எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் இஸ் கவுண்டபிள் ஆர் அன்கவுண்டபிள்? டெஃபினட்டா வந்து அன்கவுண்டபிள் தான். ரைஸை நீங்க எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட்ல வச்சு அதை கவுண்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 10 kgs ஆஃப் ரைஸ் அப்படின்னா அது வந்து ஒரு வெயிட். அதே அதுல வந்து பாத்தீங்கன்னா 1000 ரைஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங். எஜுகேஷன் இஸ் காமன் நவுன் ஆர் அப்டிராக்ட் நவுன்? எஜுகேஷன் வந்து ஒன்னா நம்ம அது வேற டைப்மா. சி சி யூசேஜை வச்சு நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து கவுண்டபிலிட்டின்றது ஒரு யூசேஜ், கவுண்ட் பண்றது, கவுண்ட் பண்ணாதது. அப்டிராக்ட்ன்றது எது கீழே வருதுன்னா உங்களால பிசிக்கலா ஃபீல் பண்ணக்கூடியது, ஃபீல் பண்ணக்கூடாதது வந்து முடியாது வந்து அப்டிராக்ட். ஃபீல் பண்ணக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்கிரீட் நவுன். வேற அதே இது வந்து பாத்தீங்கன்னா காமன்றது என்னன்னா குரூப்பா சொல்றது, ஸ்பெசிபிக்கா சொல்றது. குரூப்பா சொன்னா அது வந்து காமன் நவுன். அதே ஸ்பெசிபிக்கா சொன்னா, பர்டிகுலரா சொன்னா அதுக்கு பேரு ப்ராப்பர் நவுன். ஸோ சில நவுன், இப்ப எல்லா நவுனுமே ஒரே கேட்டகரியில வருமானா வராது. இப்ப இங்க காருன்னு ஒண்ணு இருக்கு. காரை நான் வந்து காமன் நவுன்லயும் போடலாம். புரியுதுங்களா? கார் வந்து காமன் நவுனுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இங்க வந்து நம்ம யூசேஜுக்கு ஏத்தாப்புல நம்ம வந்து அதை டிவைட் பண்ணி வச்சிருக்கோமே தவிர ஒரு நவுன் வந்து அது ஒரு டைப்புக்குள்ளதான் அடங்குமானா அடங்காது. ஓகேங்களா? எஜுகேஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் போத் காமன் நவுன் as well as abstract noun as per the definition. ஸோ காமன் நவுன் என்ன டெஃபினேஷன் கொடுக்குது? இது வந்து ஒரு குரூப். ஓகேங்களா? காமனா சொல்றது. ஓகே, ரைட். வேற அதே இது அப்டிராக்ட் என்ன சொல்றது? வி cannot feel. அப்ப ரெண்டுலயுமே அந்த டெஃபினேஷனுக்குள்ள எஜுகேஷன் வருது. யூ அண்டர்ஸ்டாண்ட் மா? ரைட்?
ஷஹீனா. ஓகே, ரைட். கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் எனக்கு எனர்ஜி சேவ் ஆகும். ஓகே, எனி அதர் பர்சன்? நல்ல கொஸ்டின்மா. ஐ ரியலி ஹாப்பி. ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ ஹவ் ஆஸ்ட். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மனசுல வச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் டவுட்லேயே இருப்பாங்க. எக்ஸாம்ல அப்புறம் வந்து அந்த டவுட் அப்படியே கண்டினியூ ஆகி மற்ற கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ வென் யூ ஹாவ் அ டவுட், டோன்ட் டோன்ட் வரி, ஓகேங்களா? ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் மீ. எனி அதர் டவுட்ஸ் லைக் தட், யூ கேன் ஆஸ்க் மீ, நோ ப்ராப்ளம். எஸ். If rice is uncountable, then how come ஸ்டார் இஸ் கவுண்டபிள்? அதுதான் நான் சொன்னேன். ஸ்டார் வந்து விசிபிளா நம்ம பார்க்கக்கூடிய சில, அதாவது ஜென்ரலா சொல்லும் போது இட் இஸ் அன்கவுண்டபிள். கையில நம்மளால இது பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா விசிபிள் ஸ்டார்ஸ் இந்த ஸ்கை இப்போ உங்க கண்ணுக்கு தெரியுது, அதை நீங்க கவுண்ட் பண்ணலாம்ல. ஸோ அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ கவுண்டபிள் திங். ஓகேங்களா? அதுதான் நான் எக்ஸ்பிளனேஷன் கொடு. நீங்க வந்து இதை ரெண்டுக்குமே எடுத்துக்கலாம். ஜென்ரலா சொல்லும்போது ஸ்டார்ஸ் சொல்லும்போது வி கேனாட் கவுண்ட். ஓகேங்களா? ஓகே, இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா சன், அது ஒரு ஸ்டார் தான். ஓகேங்களா? நம்மளுக்கு இருக்கிறது ஒரு ஸ்டார். ஸோ டிபெண்டிங் அப்பான் த, அதை வச்சுதான் நம்ம சொல்றது. பட் ஜென்ரலா நம்ம சொல்லும் பொழுது சிங்குலர் ஃபார்ம்ல தான் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் அ, அப்ப நம்ம வந்து சிங்குலராவோ ப்ளூரலாவோ சொல்லும்போது அது நம்பர்ஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு 5 ஸ்டார்ஸ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் அ 5 ஸ்டார். ஓகேங்களா? ஏன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்திருப்போம் இந்த 5 ஆங்கிள்ஸ் வருது பாத்தீங்களா? ட்ரையாங்கிள்ஸ், 5 ட்ரையாங்கிள்ஸ் புட் டுகெதர். ஸோ இட் இஸ் அ 5 ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ விச் மீன்ஸ் வி கேன் கவுண்ட். அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நான் சொல்றேன். ஓகே, நைஸ்மா. நல்ல ட்ரிக்கியாகவும் இருந்தது. பட் வந்து ரொம்ப வந்து மூளையை யோசிக்காதீங்க. ஜென்ரலா நம்மளுக்கு சில டவுட்ஸ் வரும். ஓகேங்களா? அந்த விஷயங்கள்ல நீங்க கேட்டீங்க அப்படின்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். பட் கேட்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யூ கேன் ஆஸ்க் மீ, நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட். ஐல் ஆல்சோ ஷேர் சம் ஒர்க் ஷீட். ஆர் லாஸ்ட் டைம் யாரோ கேட்டாங்க, புக் கேட்டிருந்தீங்க. ஸோ யாராவது பிடிஎஃபாவோ இல்லை வந்து புக்கு வந்து ஹார்ட் காப்பி யாராவது வாங்குனீங்களா? அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் பை பியர்சன் பப்ளிகேஷன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு. ஸோ அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு போடுங்க. ஓகேங்களா? இஃப் யூ ஸ்டில் நீங்க வாங்கிட்டீங்க, ஆர்டர் பண்ணிட்டீங்க, இல்லைன்னா வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் லுக் ஃபார் தி அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் பை பியர்சன் பப்ளிகேஷன். ஓகேங்களா? என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன், சிஸ்டம்ல ஒரு பிடிஎஃப் இருக்கு. 6th எடிஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ வில் ஷேர் வித் யூ. ஓகே, பட் வந்து ஹார்ட் காப்பி இருக்கிறது நல்லது. ஸோ தட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சில பேருக்கு வந்து ஓகே இப்போ இருக்கிற டிஜிட்டல்ல வந்து சாஃப்ட் காப்பியே எனஃப். பட் ஹார்ட் காப்பி வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஓகே, ரைட். எனிதிங் எல்ஸ்? ரைஸ், ஸ்டார், அப்பார்ட் ஃப்ரம் தட்? ஓகே, வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அதுதான் ரொம்ப சுத்தக்கூடியது, ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ ப்ரொனவுன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் த நேம் ஆஃப் த புக் இன் த சாட் பாக்ஸ் சார். ஓகே, டைப்பிங் இட். Objective English for competitive exam. For competitive examinations
பை. ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் த புக். பப்ளிஷர் வந்து பைன்னு போட்டுறேன், பை பியர்சன். நீங்க சர்ச் பண்ணும்போது இப்படி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து லேட்டஸ்டா வந்து 7th எடிஷன் வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா? 7th எடிஷன் வந்து பாத்தீங்கன்னா 2020ல பப்ளிஷ் ஆனது. பட் வேறஸ் அதுக்கப்புறம் 8th எடிஷன் வந்திருக்கான்னு தெரியல. ஜஸ்ட் செக். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அ புக் யூ கேன் எவ்ரிவன் ப்ளீஸ் நோட் இட் டவுன். Okay, we move on to the next topic, that is next parts of speech, pronouns. So its a role வந்து என்ன? It replaces the noun. எங்கெங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணுது? நம்மளுக்கு எப்பயுமே ஜென்ரலா தெரிஞ்சது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அது என்ன தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னா, ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மூணாவதா ஒருத்தவர் அங்க இருப்பாரு அந்த இடத்துல, கொஞ்சம் தூரம் தள்ளியில. ஸோ ஹீ இஸ் கால்டு தேர்ட் பர்சன் சிங்குலர். வேறஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, அதுல பேசக்கூடியவர் யார் அப்படின்னா, இப்ப நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஐ அப்படின்ற நம்ம பேசுறோம், தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். அதே இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டு த பர்சன் ரெண்டு பேர் பேசுறாங்க, அதுல யூ. ஓகேங்களா? ரைட், அது வந்து செகண்ட் பர்சன் சிங்குலர். இப்ப ரெண்டு பேரையும் சேர்த்து வி அப்படின்னு சொன்னாலும் சரி, அஸ்ன்னு சொன்னாலும் சரி, இட் இஸ் ஆல்சோ அ ப்ரொனவுன். ஓகே, இன்ஸ்டெட் ஆஃப் தேர் நேம்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து ராம்குமாரா இருப்பாங்க, செகண்ட் பர்சன் வந்து ரஹமத்துல்லாவா இருப்பாங்க, தேர்ட் பர்சன் வந்து பாத்தீங்கன்னா ரஹீமா இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ஆல் நேம். பட் வந்து பாத்தீங்கன்னா ஐ, யூ, ஹி அப்படின்னு நம்ம சிம்பிளிஃபை பண்றோம். ஓகேங்களா? ரைட். ஸோ டெஃபினிஷன் நான் ஏற்கனவே சொன்னதுதான், அது ஒன் லைன்ல. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். ஓகேங்களா? A pronoun is the sentence element used to replace. So அதுதான் இங்க விஷயம். அதுதான் நம்ம ஒன் லைன்ல எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கோம். Used to replace a noun or a noun equivalent construction. இது ரொம்ப டெக்னிக்கல். ஒரு நவுனை ரீப்ளேஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஈக்குவல் கன்ஸ்ட்ரக்ஷன் நவுன், அது என்னன்றத நம்ம பின்னாடி சொல்றேன். ஓகேங்களா? The replaced noun is called antecedent. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ராம் அப்படின்றது இட் இஸ் ஆன்டெசிடென்ட் ஆஃப் இ. ஓகேங்களா? ராம்ன்றது ஒரு மேல் அவருடைய பேரு. ஸோ அதனால தேர்ட் பர்சன் சிங்கிள். ரைட். ஓகே, ஸோ கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம மேஜரா சொல்ற இந்த ஐ, யூ, ஷி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன். ஓகேங்களா? ரைட். ஸோ இது ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ணக்கூடியது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் நவுன், ஜென்ரலா யூஸ்வலா தெரியக்கூடியது. பட் தேர் ஆர் அதர் 7 மோர் டைப்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ரைட். என்னென்னு வந்து ஸோ இதெல்லாம் எதுக்காக யூஸ் ஆகுது, மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு அவாய்ட் ரிப்பிட்டேஷன். ராம்குமார்னு ஒரு பேராகிராஃப்ல ராம்குமாரை பத்தி இல்ல ராம் பத்தி ஒரு 10 லைன் எழுதுறோம், 10 லைன்ல ராம் ராம் ராம்னு எழுதணும்னா இட் இஸ் எ ரிப்பிட்டேஷன். அது வந்து தேவையில்லாத கன்ஃபியூஷன் உருவாக்கும். ஸோ டு அவாய்ட் தட் வி ஆர் யூசிங் ப்ரொனவுன். ஓகேங்களா? ஸோ நீங்க ரிப்பிட்டேஷனை அவாய்ட் பண்ணிட்டீங்கனாலே யூ கேன் ஹாவ் அ கிளாரிட்டி. ஓகேங்களா? இந்த கேட்டகரிஸ். ஓகே, ரைட். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர், பர்சன், ஜெண்டர். ரைட். ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ உதாரணத்துக்கு கிருஷ்ணா அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்றோம். கிருஷ்ணா இஸ் அ லா கிராஜுவேட் அப்படின்னு நான் சொல்றோம். பட் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா, அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து கிருஷ்ணா வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கும் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அந்த நேம் வந்து. ரைட். ஸோ அப்ப அந்த ஜெண்டர் வந்து நம்மளுக்கு தெரியாம இருக்கும். ஸோ அதுக்காகத்தான் நெக்ஸ்ட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா she is from மதுரை அப்படின்ற மாதிரி யூ கேன் சே, ஆர் he is from மதுரை. ஸோ நம்ம வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் எது எதுல அப்படின்னா நம்பர்ல, பர்சன்ல, ஜெண்டர். இதுக்காகத்தான் யூ ஆர் யூசிங் ப்ரொனவுன். ஓகே. ஸோ என்னென்ன டைப்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன். ஓகே,
Second type is called possessive pronoun. Okay. So இது வந்து predicateல வரும். So we possess, அந்த possess பண்ற விஷயத்தை தான் pronoun, possessive pronoun சொல்றோம். Then demonstrative pronoun. So ஒவ்வொன்றா அந்த வேர்ட்ல இருந்து நீங்க அதோட மீனிங் demonstrate the noun. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. Reflexive and emphatic pronoun. Interrogative pronoun. ஓகேங்களா? இன்ட்ராகேட்டிவ்னா whom. ஸோ whom அப்படின்னு யார் வந்து இந்த புக்கை எடுத்தா, யார் வந்து இந்த புக்கை எழுதுனா. ஸோ இட் இஸ் கால்டு, இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. அப்ப இந்த யாருன்றதுமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தானே. ஓகே. தென் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, ஒரு நவுனை வந்து ரிலேட் பண்ணி பேசுறது. ஓகேங்களா? டைரக்டா சொல்லாம ஹி ஷி இட்னு சொல்லாம கொஞ்சம் ரிலேட்டா சொல்றது. ஓகே. ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன், ரைட், அண்ட் இன்டெஃபினிட் ப்ரொனவுன். ஸோ இந்த மாதிரி வந்து 8 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்கு. ஓகேங்களா? ப்ளீஸ் நோட் இட் டவுன். I'll give you time. Okay, we'll see one by one. ஸோ இன்னைக்கு எல்லா டைப் ஆஃப் ப்ரொனவுன் முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்களாவே வந்து ஈச் அண்ட் எவ்ரி டைம் 8 டைப்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம்பிள். ஓகேங்களா? அது வந்து நீங்க யூ கேன் ஷேர் இட் இன் த டவுட் கிளியரிங் செஷன். ஓகே. ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன் சிங்குலர், சாரி, பர்சனல் ப்ரொனவுன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது, இட் ரெப்ரசன்ட் த ஸ்பெசிபிக் பீப்புள் ஆர் திங்ஸ். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு பீப்புளையோ திங்ஸையோ சொல்றது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 டைப் இருக்கு. என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்பர். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், எய்தர் சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பர்சன். நான் இப்பதான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபர்ஸ்ட் பர்சன், the speaker who is called first person. அது அவரோட பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோ ஸ்பீக்கர். ஓகேங்களா? இவருக்கு ரிப்ளைவா வரக்கூடியவர் செகண்ட் பர்சன். அண்ட் த தேர்ட் பர்சன் வந்து இவங்க யாரை பத்தி பேசுறாங்களோ அந்த தேர்ட் பர்சன். ஓகேங்களா? அண்ட் ஜெண்டர் வி ஆல் நோ, மேல், ஸோ வி கிவ் தம் he, ஃபீமேல், ஓகேங்களா, she. நியூட்டர். நியூட்டர்னா என்ன? நம்ம ஜென்ரலா வந்து ஜெண்டரை டிஃபைன் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? நியூட்ரலா கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு அனிமல்ஸுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அனிமல்ஸ்ல வந்து மேல் ஃபீமேல் தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து சில இதுல டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், சில இதுல டிஃபரன்ஷியேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ரைட். கேசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, கேஸ் அப்படின்னா சப்ஜெக்ட். ஸோ வந்து ஒரு நவுன் வந்து சப்ஜெக்டா இருக்குன்னா அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற பர்சனல் ப்ரொனவுன் பேர் வந்து சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகே. அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ப்ரொனவுன். ரைட். We use personal pronouns in place of person or people we are talking about. So personal pronoun எப்ப யூஸ் பண்ணுவோம்? நம்ம வந்து யாரை பத்தி பேசுறோமோ அந்த பர்சனை பேரை சொல்லாம அவருடைய பேருக்கு பதிலா ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த பர்சனல் ப்ரொனவுன் பத்தி சொல்றோம். ஓகேங்களா? ரைட். எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ நம்பர்ல சிங்குலர், ப்ளூரல். பர்சன்ல வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஓகேங்களா? ஸோ சிங்குலர்ல பர்சனல் ப்ரொனவுன் பாருங்க. சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ. ஸோ சொல்லக்கூடிய நபர் அவர் தான் மெயின் கேரக்டர்னா அது ஐ. அதே அவர் வந்து சொல்லப்பட்டார், ஓகேங்களா, அப்படின்னா அது மீ. ரைட். பட் இதே இது வந்து சிங்குலர் செகண்ட் பர்சன்ல வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்டும் சரி ஆப்ஜெக்டும் சரி யூ தான், அஸ் வெல் அஸ் ப்ளூரலுமே பாத்தீங்கன்னா யூ தான். ஸோ எந்த கன்ஃபியூஷனுமே இருக்காது. ப்ளூரல் சப்ஜெக்டும் சரி ஆப்ஜெக்டும் சரி சேம் வே சிங்குலர். ஸோ செகண்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூ தான். ரைட். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா யூ ஆர் அடோரபிள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இங்க வந்து சப்ஜெக்டா இருக்கு, செகண்ட் பர்சன் சிங்குலரா இருக்கு. இங்க நான் யூ ஆர் அடோரபிள்னு சொல்றேன். இப்ப நான் யார சொல்றேன்? இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 22 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க. இப்ப நான் வந்து உங்களை பத்தி நான் சொல்றேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அக்பரை பத்தி சொல்றேன். அக்பர்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காரு. ஸோ அவரை பத்தி நான் சொல்றேன்னா
அகைன் தட் இஸ் அ செகண்ட் பர்சன் யூன்னு தான் சொல்ல முடியும். அதே இங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நான் சொல்றேன் அப்படின்னா அப்பையும் யூன்னு தான் சொல்ல முடியும். ஓகேங்களா? இது வந்து சப்ஜெக்டிவா நான் சொல்றது. வேற ஆப்ஜெக்டா சொல்றேன், ப்ரெடிகேட்டா சொல்றேன் அப்படின்னா அப்பயுமே யூ தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து நம்ம மெயினான விஷயத்துக்கு வருவோம். தேர்ட் பர்சன் சிங்குலர். ஸோ சிங்குலர்ல தேர்ட் பர்சன் அது வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல் ஃபீமேல் டியூட்டர்ல சாரி நியூட்டர்ல வரும் ஆர் நியூட்ரல். ஓகே. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன டினோட் பண்ணுவோம் இங்க பென்சில். ஓஹோ பென்சில். ஓகே. ஹி அப்படின்றது மேல குறிக்கிறது, ஷி அப்படின்றது ஃபீமேல், நியூட்டர் அப்படின்றது ஜென்ரலா சொல்லக்கூடியது. இப்போ உதாரணத்துக்கு அனிமல், அப்ப அதெல்லாம் வந்து தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம், அதுன்னு தான் சொல்லுவோம். வி கேனாட் சே அவன்னு சொல்ல மாட்டோம். ஒரு கவ்வோ இல்ல வந்து ஒரு டாகோ அவன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே இது வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் பர்சன் சிங்குலர் ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹிம் அப்படின்னு வந்துடும். வேற இது வந்து ஹர்ன்னு வரும். இட்டு வந்து இட்டு தான். ஓகேங்களா? அதே தேர்ட் பர்சன் ப்ளூரல் வந்துட்டீங்க அப்படின்னா தே அப்படின்னு எல்லாருமே ஒரே கேட்டகரியில வந்துருவாங்க. ஹி ஷி இட்டு எதுவா இருந்தாலும் ஒரே கேட்டகரி. அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட்லிங் தெம் அப்படின்னு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு பர்டிகுலர் பர்சனை பத்தி பேசுறோம், அவங்க வந்து சப்ஜெக்டா இருக்காங்கன்னா ஹி ஷி இட்டு. அதே ஆப்ஜெக்டா இருக்காங்கன்னா ஹிம் ஹெர் இட்டு. ஓகேங்களா? அதே அவங்க வந்து ப்ளூரலா இருக்காங்க, இப்போ உதாரணத்துக்கு ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ராம் ஷியாம் அக்பர் அப்படி 3 பேர் இருக்காங்க அப்படின்னா யூ கேன் கால் தம் தே அப்படின்ற சப்ஜெக்ட்ல சொல்லலாம். தே ஆர் எக்ஸலன்ட் பர்சன், எக்ஸலன்ட் பீப்புள் அப்படி சொல்லலாம். இல்லை எக்ஸலன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லலாம். ஓகேங்களா? தீஸ் குட் ஒர்க்ஸ் ஆர் டன் பை தெம் அப்படின்னு சொல்லும் போதும் இட் இஸ் ஆல்சோ ஆப்ஜெக்ட் ஃபார்ம். ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஒரு சப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன, அப்ஜெக்ட் ப்ரொனவுன்னா என்ன? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்ன, செகண்ட் பர்சன்னா என்ன? ஏன்னா ப்ரொனவுன் வந்து ரொம்ப பர்சனல் ப்ரொனவுன் ரொம்ப ஈஸி தான், அதுக்கே நான் டைம் எடுக்கிறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். சார் புரியலைன்னா ப்ளீஸ் ஸ்டாப் மீ அண்ட் ஆஸ்க் மீ, நோ ப்ராப்ளம். ஓகே, வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. ஐ லைக் காஃபி. ஸோ இதுல வந்து ஐன்றது என்ன? வாட் இஸ் த பர்சனல் ப்ரொனவுன் ஹியர்? என்ன கேட்டகரியில வருது அது? குயிக்கா சொல்லுங்க. ஸோ இந்த Singular, இடத்துல sir. ஐ எஸ்மா எஸ். ஹலோ. Yes, sir. Yes, yes, you are saying something. Okay. I denotes first person, sir. First person singular. Singular pronoun. ஓகே, இங்க என்னவா இருக்கு? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட். Yes. ஓகேங்களா? சோ இங்க வந்து இப்படிதான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகே, தென் Okay. ஜான் ஹெல்ப்டு மீ. இங்க மீன்றது என்ன? இங்க மீன்றது என்ன, யாராவது சொல்ல முடியுமா? யா, First person singular object. சூப்பர். ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் ஆப்ஜெக்ட். ஓகே. டு யூ லைக் காஃபி? இங்க யூ. Second person singular subject, sir. சூப்பர் சூப்பர் சூப்பர்மா. ஓகே, வாட் அபவுட் ஜான் லவ்ஸ் யூ? It's an object, second person object. செகண்ட் பர்சன் சிங்குலர் Ob- ஆப்ஜெக்ட். Object. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா சிங்குலர் தான். அதனுடைய மீனிங் நான் இதே இது வேற யூ போட்டு சொன்னா ப்ளூரல்ல வச்சும் நம்ம மீன் பண்ணலாம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படியே இந்த சைடு பாருங்க, அதுக்கு ஆப்போசிட்ல we often use it to introduce a remark. ஸோ இங்க இட்டுன்றது என்ன? இங்க இட்டுன்றது என்ன? somebody. ஓகே, அப்படி நியூட்டர்னு சொல்லிடக்கூடாதுல்ல. இட்ஸ் அ தேர்ட் பர்சன் சிங்குலர் நியூட்டர். ஓகே,
ரைட். இங்க வந்து ஆப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலர் நியூட்டர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? அதே இது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நைஸ் டு ஹாவ் அ ஹாலிடே சம்டைம்ஸ். இது என்னது? இங்க இட் வந்து என்ன பொசிஷன்ல இருக்கு? இட் இஸ் Third நைஸ். person singular subject. Exactly. So third person singular subject. Subject. Okay, super. Same way it is important to dress well. So அதுவுமே சேம் தான். Third person singular subject. Okay, next பாருங்க. He runs fast. யார் ஃபாஸ்டா சொல்றாங்க? He runs fast. Third person singular subject. Okay, super. Did Ram beat him? இங்க himன்றது என்ன? Third person singular object. Okay. Good. Same way she வந்து பாத்தீங்கன்னா third person singular subject. Her வந்து பாத்தீங்கன்னா third person singular object. We வந்து இந்த இடத்துல we went home அப்படின்றது என்னது? Plural. Third person Third person plural subject. subject. Usன்றது third person plural Plural object. Okay, right. Good. வேற என்ன? வேற it's raining. Okay. It will probably be hot tomorrow. So இதெல்லாம் எழுதிக்கங்க. Sir, Yes, yes ma. I have doubts, sir. Yes We ma. and us வந்து plural first personல தானே சார் வரும்? ஆமா. We yeah. Sorry. We and us வந்து first person தான். Yes. Plural first person. Yes. நம்ம pluralல ரெண்டே வேர்டு தான் they and them. ஓகேங்களா? Plural third personல subject வந்து they, object வந்து them. Okay, thank you. Sometimes அதான் ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது அப்படியே ஓகே சொல்லிடுவேன். ஓகே, இந்த ரைட் சைடு பாருங்க எல்லாமே இட்டுன்னு தான் இருக்கு. ஓகே, லாஸ்ட் 4 எக்ஸாம்பிள் நான் எழுதிக்கங்க. டோன்ட் டிஸ்கஸ். இட்ஸ் ரெய்னிங் அப்படின்றது என்ன பர்சனல் ப்ரோனவுன் இங்க எழுத வேணாம். ஓகேங்களா? இட் இஸ் a homework. It will probably be hot tomorrow. அங்க வந்து இஸ் இட்டு கிடையாது. இஸ் இட் 9 o'clock yet? ஒரு கேள்வி. ஓகேங்களா? இட்ஸ் 50 kilometers from here to Cambridge. ஸோ இந்த 4 சென்டென்ஸையும் எழுதிக்கங்க, ஸ்டேட்மெண்ட்டையும். ஓகேங்களா? அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீக்ல யூ ஹாவ் டு டெல் மீ. நெக்ஸ்ட் செஷன்ல. வாட் அபவுட் யூ சார்னா எனக்கு புரியல. ஸோ யூ அப்படின்றது இட் இஸ் அப்ளை டு ஆல். நீங்க யூன்றது வந்து பாத்தீங்கன்னா சிங்குலரா யூஸ் பண்ணலாம், ப்ளூரலா யூஸ் பண்ணலாம். பட் இட்ஸ் அ செகண்ட் பர்சன். ஓகே, செகண்ட் பர்சன்ல எல்லாமே ஒரே வேர்டு தான், யூ தான். அது சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, சப்ஜெக்டா இருந்தாலும் சரி, ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி. ஓகே, ரைட். The last 4. Yes, somebody. Sir, Okay, what is the difference between subject and object, sir? ஓகே, சப்ஜெக்ட் அப்படின்றது நம்ம எதை பத்தி பேசுறோமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? எதால பேசப்பட்டது அப்படின்றது தான் ஆப்ஜெக்ட். இப்போ உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஜான் ஹெல்ப் மீ அப்படின்னு இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு. சோ இங்க வந்து யாரு வந்து இங்க சப்ஜெக்ட் யார பத்தி பேசுறோம்? ஜான் எனக்கு உதவி செய்தான் அப்படின்றதுதான் இங்க ஸ்டேட்மெண்ட். தமிழ்ல சொல்லணும்னா யார் அப்படின்ற கேள்வி வருது. ஓகேங்களா? அந்த யாருன்ற கேள்வி வர்றதுக்கு ஆன்சரா வர்றதா சப்ஜெக்ட். ஓகே, யாருக்கு அப்படின்னு கேள்விக்கு ஆன்சர் வர்றதா ஆப்ஜெக்ட் இந்த இடத்துல. ஓகேங்களா? அப்ப யாருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதா? ரைட். சோ அப்படி ஆன்சர் பண்றதா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ எதை பத்தி பேசுறோமோ, இப்ப இங்க எதை பத்தி பேசுறோம்? ஜானை பத்தி பேசுறோம். ஜான் ஹெல்ப்டு மீ. இப்ப ஜானை பத்தி பேசுறோம், ஜான் இஸ் த சப்ஜெக்ட். ஓகேங்களா? யூஸ்வலா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து சப்ஜெக்ட் டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவோம், இன்டைரக்ட் ஸ்பீச் அதாவது டிஃபரெண்ட் இருக்கு. பட் ஜென்ரலா நம்ம பேசும்பொழுது சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்டா வரும், ஆப்ஜெக்ட் வந்து லாஸ்ட்ல வரும்.
ஓகேங்களா. இன் பிட்வீன் தான் வந்து பாத்தீங்கன்னா வெர்பு, அட்ஜெக்டிவ் இது எல்லாமே வரும். ஓகேங்களா. அட்வர்ப் எல்லாமே ரைட். சம்டைம்ஸ் இது கடைசியா கூட வரும் அட்வர்ப். ஓகே. பட் டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது சப்ஜெக்ட் தான், அதுக்கப்புறம் தான் ஆப்ஜெக்ட் வரும். பட் இன் சம் கேசஸ் இட் இஸ் உல்டா. ஓகே. நைஸ் கொஸ்டின் மா. Okay, shall we move on to the next one? Possessive pronoun. Okay. So possessive pronounல என்ன சொல்ல வருது அப்படின்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்டோ ஆப்ஜெக்டோ அதை வந்து நம்ம ரெஃபர் பண்றோம். ஓகேங்களா. ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் the chair is mine. அப்போ வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருடையது. இப்ப அங்க வந்து யாரு யாரால் அப்படின்ற மாதிரி, யாருக்கு அப்படின்ற மாதிரி இங்க யாருடையது. இப்ப என்னுடையது அப்படின்னா இட்ஸ் அ பொசஸ். எதை பொசஸ் பண்றோம் அப்படின்றது நான் சொல்ல புரியுதுங்களா. ஸோ இங்க டெஃபினிஷன் பாருங்க. we use possessive pronouns to refer to a specific person or a people or a thing. ஓகேங்களா. திங்ஸ் belonging to a person. ஸோ இங்க வந்து ஒரு விஷயத்தையோ இல்ல ஒரு பர்சனையோ இல்ல ஒரு பீப்புளையோ சம்பந்தப்பட்ட பர்சனை வச்சு நம்ம பேசுறது. ஓகேங்களா. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேர் எடுத்துக்கிறோம், ராம் எடுத்துக்கிறோம். ராம் சொல்றாரு the chair is mine அப்படின்னு. அப்ப இது ராம பொசஸ் பண்ணி சொல்றது. ஓகேங்களா. ரைட். புரிஞ்சுதுங்களா பொசசிவ் ப்ரோனவுன்னா. ஸோ இதுல டிஃபரெண்ட் ஃபார்ம் இருக்கு. நம்பர் வைஸ் பாத்தீங்கன்னா சிங்குலர் அண்ட் ப்ளூரல். பர்சன் வைஸ் பாத்தீங்கன்னா அகெயின் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பர்சன். ஜெண்டர் வைஸ் பாத்தீங்கன்னா மேல், ஃபீமேல், ரெண்டே ரெண்டு ஜெண்டர் தான். ஓகே. இங்க நியூட்டர் வராது. ரைட். ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசும் பொழுது என்ன சொல்றது, ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்குள்ள தான் பேசுற மாதிரி ப்ரொசஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரைட். எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க டேபிள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் வந்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் வந்து பாத்தீங்கன்னா எய்தர் இட் கேன் பி a மேல் ஆர் a ஃபீமேல். ஓகேங்களா. ஜென்ரலா சொல்றது. ஓகே. இப்போ வந்து ராம் வந்து சொல்றான் the chair is mine. ஓகேங்களா. அதே சீதா வந்து சொல்றாங்க the chair is mine. இங்க வந்து மேலும் மைன் சொல்றாங்க, ஃபீமேலும் மைன் சொல்றாங்க. ஓகேங்களா. அதே இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பர்சனா இருந்தா the chair is yours. அப்ப அதே ராமும் சொல்லலாம். ஓகேங்களா. சீதாவும் சொல்லலாம். வேற அதே தேர்ட் பர்சனா இருக்காங்க, சாரி தேர்ட் பர்சன் சிங்குலரா இருக்காங்க அப்படின்னா அப்ப this is his chair அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அங்க தேர்ட் பர்சன் வந்து பர்டிகுலர் ஜெண்டரை தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் நம்ம வந்து காமனா சொல்லிக்கலாம். போத் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு அப்ளிகபிள் ஆகும். சேம் வித் ப்ளூரல் ஆல்சோ. ஓகேங்களா. ரைட். பட் இன் கேஸ் ஆஃப் ப்ளூரல் வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன் ஆல்சோ ஜெனரல் தான். ஓகேங்களா. செப்பரேட்டா கிடையாது. ஓகே. யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதை அப்ளை பண்ணி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் பாருங்க. லுக் அட் தீஸ் பிக்சர்ஸ். மைன் இஸ் த பிக் ஒன். ஓகே. ஸோ இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து இங்க வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வந்து மை பிக்சர். ஓகே. ரைட். இங்க வந்து பாத்தீங்கன்னா மைன்ன்றதை எதை குறிக்குது, மை பிக்சர் அப்படின்றது தான் குறிக்குது. ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. ஐ லவ் யுவர் ஃபிளவர்ஸ். டு யூ லைக் மைன். ஸோ இங்க மைன் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்டா இருக்கு. மை ஃபிளவர்ஸ் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஓகேங்களா. நான் சொல்றேன் ஒரு 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 வேர்டு நவுன் வந்து சப்ஜெக்டா ஆப்ஜெக்டான்றத எப்படி கண்டுபிடிக்கலன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா பாருங்க கேபிட்டல் லெட்டர்ல ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் வந்துச்சுன்னா இட் இஸ் சப்ஜெக்ட். அதே வந்து லாஸ்டா வருது அந்த சென்டென்ஸ்ல ஸ்மால் லெட்டர்ல வருது அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே. ஹிம் அண்ட் ஹிஸ். ஹிம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பர்சனல் ப்ரோனவுன்ல வர்ற சப்ஜெக்ட். புரியுதுங்களா. ஹிம்ன்றது அவனுடைய பர்சனல்.
என்னுடையது இல்ல அவனுடைய அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்ன்றது வந்து பொசசிவ். ஓகேங்களா? அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா இந்த இந்த சேர் வந்து அவன் வாங்கினது அப்படின்னு சொல்லும் போது அது வந்து நம்ம வந்து பர்சனலா சொல்றோம். அவனுக்கு பர்சனலா சொல்றோம். அதே இது பொசசிவ் அப்படின்னா அவனுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ பொசசிவ் அப்படின்னா ஒருத்தவனோட ஒரு ப்ரொனவுன ஒரு என்ன சொல்றது, அந்த நவுன் வந்து பாத்தீங்கன்னா சம்திங் பொசஸ் அப்படிதான் வந்து சொல்றதா பொசசிவ் ப்ரொனவுன். ஸோ இங்க ஹிம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ப்ரொனவுன். பென்சில் ஓகே. ஹிம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பர்சன். ஓகே. ஆப்ஜெக்ட் பர்சனல் ப்ரொனவுன். ஓகே. வேரஸ் ஹிஸ் அப்படின்றது தேர்ட் பர்சன். ஸோ சிங்குலர், அதையும் நான் மறந்துட்டேன் பாருங்க. சிங்குலர், இது தேர்ட் பர்சன் சிங்குலர். ஓகே. பொசசிவ், பொசசிவ் ப்ரொனவுன். ஓகே. ஸோ ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு. ஸோ பொசசிவ்க்கு வந்து எங்க யூஸ் பண்ணணும்? ஓகேங்களா? இங்க பாருங்க, பின்னாடி டெஃபினேஷன்ல பாருங்க. ஸோ வி யூஸ் பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் டிபெண்டிங். ஓகே. இங்க we use possessive pronoun to refer a specific person belonging to a person. ஓகேங்களா? or specific thing. ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கார் அப்படின்னா அவர் ஸ்டூடெண்ட் வந்து 4th A செஷன் இருக்காரு அப்படின்னா he belongs to 4th A அப்படின்றத தான் நம்ம பொசஸ் பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். அதே மாதிரி தான் லைக் த சேர் திங் எவ்ரி திங். ஓகேங்களா? புரிஞ்சுதா? Say yes or no or otherwise இதோட ஓகே. Thank you ஷஹீனா. ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன். ஸோ வந்து ஒரு வேர்டு வந்து நம்ம ஒரு ஒரு நவுனை வந்து பேசுறோம். அந்த நவுனுக்குரிய ரெஸ்பான்சஸா ஓகேங்களா ரிஃப்ளெக்டிவா வருதுல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன். ஓகே. ஸோ இங்க என்ன எக்ஸ்பிளைன் டெஃபினேஷன் பாருங்க. ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன் இஸ் யூஸ்டு வித் அன் ஆக்டிவ் வாய்ஸ் verb. ஸோ இங்க நம்ம சொல்ல வேண்டியது it is an active voice verb in order to reflect the action of the verb back on the subject. ஓகேங்களா? ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷனை பண்ணுது, அந்த ஆக்ஷனை வந்து யார் பண்ணா? ஓகேங்களா? ரைட். உதாரணத்துக்கு சொல்லணும்னா I made this chair by myself. அதே கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா this chair is made by herself or she makes her earnings by herself. ஸோ இங்க வந்து ரிஃப்ளெக்சிவா சொல்றது ஒரு ஆக்ஷன் வந்து யார் பண்ணா? ஓகே. ரைட். அதே இது எம்ஃபாட்டிக் அப்படின்னா it accompanies its antecedent in order to accentuate its action. அதே தான். ஓகேங்களா? ரைட். அதை வந்து எம்பசைஸ் பண்ணி சொல்றது. ஓகேங்களா? ரைட். ரிஃப்ளெக்சிவ் அண்ட் எம்ஃபாட்டிக் ப்ரொனவுன்ஸ் டேக் டிஃபரண்ட் பொசிஷன் வித்தின் த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ ரெண்டுக்குமே வேர்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்றது இந்த செல்ஃப்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா there are 8 types of reflexive pronouns இருக்கு. என்னென்னு பாத்தீங்கன்னா சிங்குலர்ல மொத்தம் 5 இருக்கு, whereas ப்ளூரல்ல 3 இருக்கு. சிங்குலர்ல வந்து பாத்தீங்கன்னா myself, yourself, himself, herself, itself. ஓகேங்களா? ரைட். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் அப்படி கிடையாது, ஏன்னா இது ரிஃப்ளெக்ட் பண்றது. ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ப்ளூரல் வந்து பாத்தீங்கன்னா ourself, yourselves, ரைட்,
themselves. ஸோ ப்ளூரல் வந்து பார்த்தீங்கன்னா ES முடியும். ஓகே, அதோட வந்து இதே இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் வந்து F. ஓகே, ஸோ த அண்டர்லைன் வேர்ட்ஸ் ஆர் த சேம் பர்சன் ஆர் அ திங். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ சா மை செல்ஃப் இன் த மிரர். இங்க ஐயும் சரி மை செல்ஃபும் சரி சேம் மீனிங் தான். ஓகேங்களா, ரைட். அதே இது வந்து பாத்தீங்கன்னா why do you blame yourself. ஸோ இங்க வந்து செகண்ட் பர்சனா நம்ம வந்து சொல்றோம், ரெண்டு பேருமே சேம் தான். ஜான் sent himself a copy. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, இந்த இந்த ப்ரொனவுன் வந்து யாரை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, வெய்தர் த என்ன சொல்றது, சிங்குலர் பர்சனையா இல்ல ப்ளூரல் பர்சனையா இல்ல சப்ஜெக்ட் சாரி த ஃபர்ஸ்ட் பர்சனையா செகண்ட் பர்சனையா அந்த மாதிரின்றத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்க வந்து ஹெர் செல்ஃப் அப்படின்றது அகைன் இஸ் அ தேர்ட் பர்சன் ஃபீமேல். ஐ வில் கம் டு தட் எம்ஃபாட்டிக், ஐ வில் கம் டு தட். ஓகேங்களா, எம்ஃபாட்டிக் வந்து பாத்தீங்கன்னா அதே ஹெர் செல்ஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்னு தான் வரும். பட் அது வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஐ எம் டெல்லிங் யூ இட் அக்காம்பனிஸ் தட் இன். ஓகேங்களா, சேம் மீனிங் தான் வரும், பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல வரும். ஓகேங்களா, ரெண்டுக்குமே ஒரே இதாமா, மை செல்ஃப், யுவர் செல்ஃப், ஹிம்செல்ஃப் அந்த மாதிரி வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ்ல வரும். அதை வச்சுதான் நம்ம வந்து அது ரிஃப்ளெக்சிவா எம்ஃபாட்டிக்கான்னு சொல்றோம். ஒரு 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 விஷயத்தை எம்பசைஸ் பண்ணி சொன்னோம் அப்படின்னா அது எம்ஃபாட்டிக். அதே ஒரு விஷயத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி சொன்னோம்னா அது ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன். வேற ஒரு டிஃபரன்ஸும் இல்லை. ஓகேங்களா, ரைட். ஓகே, நெக்ஸ்ட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ஒரு விஷயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது, சம்திங் வி ஆர் டெமான்ஸ்ட்ரேட்டிங். ஓகேங்களா, ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்பர், வெய்தர் சிங்குலரா ப்ளூரலா. ரெண்டாவது பொசிஷன். ஓகேங்களா, அது வந்து நியரா இருக்கா இல்ல ஃபாரா இருக்கா. இந்த இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ சிங்குலர்ல இருக்கு, நியர்ல இருக்குன்னா திஸ் நம்ம யூஸ் பண்றோம். சிங்குலர் நியரா இருக்கு அப்படின்னா திஸ். அதே ப்ளூரல் நியரா இருக்கு அப்படின்னா தீஸ் நம்ம யூஸ் பண்றோம். சிங்குலர் ஃபாரா இருக்குன்னா தட். அதே சிங்குலர் ப்ளூரல் ஃபாரா இருக்குன்னா தோஸ். ஸோ இதுவுமே ப்ரொனவுன் தான். நம்ம இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருப்போம் அப்படின்னா ஹி, ஷி, இட், ஐ, மீ, வி, அஸ் இதுதான் வந்து ப்ரொனவுன் நினைச்சிட்டு இருக்கோம். தெர் ஆர் அதர் டைப்ஸ். ஸோ அதுல தான் ஒன் ஆஃப் த டைப். ஓகேங்களா, ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க, have exactly the same form. ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே வந்து சேமா தான் இருக்கும், பட் the way differentiate them depends upon their position. ஓகேங்களா, ரைட். ஸோ இங்க பாருங்க டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் இங்க என்னென்ன இருக்கு பாருங்க. திஸ், தீஸ், தட், தோஸ். இது வந்து ஒன் வே ஆஃப் காலிங். ஓகேங்களா, இது நியர் டு தட் ஆர் ஃபார் அவே. அதே இது வந்து த ஃபார்மர் அண்ட் லேட்டர். இது என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அதுல ஃபர்ஸ்ட் யாரை பத்தி சொல்றோமோ அது வந்து ஃபார்மர், அதுக்கப்புறம் சொல்றவரை வந்து லேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் வே த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். ஓகேங்களா, த அதர்ஸ் அண்ட் அதர்ஸ் சேம் வே, சேம் அண்ட் சச். ஸோ ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஓகேங்களா, யாராவது எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இங்க 4 எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. திஸ் ஸ்டேட்ஸ், சாரி, திஸ் ஸ்டேட்ஸ் டேஸ்ட்ஸ் குட். அதே மாதிரி தீஸ் ஆர் பேட் டைம்ஸ், தட் இஸ் பியூட்டிஃபுல், தோஸ் வேர் த டேஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், ரைட். இட் டெமான்ஸ்ட்ரேட் வித் அ நியர் டிஸ்டன்ஸ் ஆர் டைம் ஆர் ஃபார் இன் டிஸ்டன்ஸ் ஆர் டைம். ஓகேங்களா, எனி டவுட் இன் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்? ஓகே, நெக்ஸ்ட் டைப் போயிடலாம். ஓகே, இங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன் வந்து பாத்தீங்கன்னா சம் வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் கேன் பி ஆல்சோ அ அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, இட் கேன் பி ஆல்சோ அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இட் கேன் பி ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ கன்ஜெக்ஷன்.
இட் கேன் பி ஆல்சோ யூஸ்ட் அஸ் அ அட்வர்ப். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இங்க வந்து தட் புக் இஸ் குட் அப்படின்றது, இங்க that அப்படின்றது அந்த அப்படின்ற ஒரு மீனிங் குறிக்குது. ஸோ அந்த அப்படின்றது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிஸ்கிரிப்ஷன் ஆல்சோ. புரியுதுங்களா? அந்த புக் நல்ல புக் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த அப்படின்ற அந்த நல்ல புக் என்ன அப்படின்றது, this is mine, it's have two pronoun or any other pronoun, any other sir. இப்போ நான் this is mineன்றது வந்து பாத்தீங்கன்னா it is a possessive pronoun. ஓகேங்களா? அங்க இங்க thisன்றது வந்து பார்த்தனா it is a demonstrative pronoun. இப்போ இங்க this நம்ம எதை சொல்றோம்? That is something we are demonstrating, like very near to that. உதாரணம் சொல்லணும்னா, இதுல ஒரே ஒரு சின்ன ஒரு ஆட் பண்ணிக்கிறேன் உங்க எக்ஸாம்பிள்ல. this book is mine. ஏன்னா இப்போ நம்ம ஸ்பீச் வந்து டிஃபரெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு 2 பேர் பேசுறாங்க அப்படின்னா, இந்த 2 பேருக்கு பக்கத்துல ஒரு புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். புக்கை வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, ஏன்னா 2 பேரும் பாக்குறாங்க. பட் அதே இது ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா அது என்ன தெரியாது. ஒண்ணு நம்ம ஃபர்ஸ்ட் அதை டிஸ்கிரைப் பண்ணிடணும், இல்ல அப்படின்னா நம்ம புரியறதுக்கு அப்படியே அதுல டிஸ்கிரைப் பண்ணிடலாம். இப்ப 2 பேர் நிக்கிறாங்க, 2 பேருக்கு நடுவுல இல்ல 2 பேருக்கு காமனான ஒரு பக்கத்துல இருக்கு அப்படின்னா this is mine அப்படின்னு சொல்லுவான். யாரு? அந்த சப்ஜெக்ட் பர்சன். ஓகேங்களா? அதே இது வந்து பாத்தீங்கன்னா அந்த சொல்லக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவனுடையது அப்படின்னா this is yours. ஓகேங்களா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதே வந்து பாத்தீங்கன்னா that is mine அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல இருக்கு. இப்ப 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒரு 6 அடி தூரம் இல்ல ஒரு 10 அடி தூரத்துல இருக்கு அப்படின்னா that is mine அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஆளு சொல்றோம், செகண்ட் பர்சனுக்கு சொல்றோம் அப்படின்னா that is yours. சேம் வே this is his phone. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தர் வந்து 3வது பர்சனுடைய போனை யூஸ் பண்றாருன்னா this is his phone. ஓகேங்களா? இது எல்லாமே டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன். இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த சென்டென்ஸ்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் இருக்கு. ஓகேங்களா? திஸ்ன்றது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், மைன்னு வந்து பாத்தீங்கன்னா பொசசிவ் ப்ரொனவுன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். நான் ஏற்கனவே சொன்னதான், ஒரு விஷயத்தை வந்து கேட்கறது, இது யாருடையது, யார் செஞ்சா, என்ன செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, எப்ப செஞ்சாங்க, இந்த மாதிரி கேள்விக்கு ஆன்சரா வரக்கூடியது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா who is the author of this book அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப இந்த ஹூன்றது யாரோ ஒரு பர்சனை தானே நம்ம குறிக்குது. அப்ப இட் ரீப்ளேசஸ் அ பர்சன். ஓகேங்களா? ரைட். ஸோ இட் இஸ் கால்டு இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஜென்ரலா கொஸ்டினா வரக்கூடியது எல்லாமே என்னது? இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் தான். ஓகேங்களா? ரைட். ஸோ இது கேள்வியா வரும், அதுக்கு ஆன்சரா வந்து பாத்தீங்கன்னா த நவுன் வரும். ஓகேங்களா? ஸோ இட் ரீப்ளேசஸ் தி it comes for a question of a answer அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினிஷன் என்ன சொல்றாங்க? we use interrogative pronouns to ask questions. அதை தான் நான் சொல்ல வந்தேன், நான் ஏதோ மழுப்பிட்டேன். ஓகேங்களா? ஸோ இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ். ஸோ அதுக்கு ஆன்சரா தான் அந்த நவுன் வரும். ஸோ இங்க வந்து ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது டிஃபரெண்டா வருதா? ஓகேங்களா? the interrogative pronoun represent the thing that we don't know. ஓகேங்களா? அப்ப யாருன்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஓகேங்களா? அப்ப அந்த கேள்விக்கு அது கேட்கக்கூடிய விஷயம் தான் அந்த pronoun. ஓகேங்களா? there are 4 main interrogative pronouns: who, whom, what, which. ஓகேங்களா? சார் அது மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா there is one more also there, whose. ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொசசிவா இருக்கு. ஓகேங்களா? இந்த இன்ட்ராகேட்டிவ்ல பொசசிவா இருக்கக்கூடியது. உதாரணத்துக்கு கேட்கணும்னா whose book is this, இதுவுமே இன்ட்ராகேட்டிவ் தான், கேள்வி தான் வருது, ஆனா பொசஸ் யார் உடையது அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் a one type of இன்ட்ராகேட்டிவ். ஸோ மெயினா இருக்கக்கூடியது இந்த 4 தான், who, whom, what, which. ஓகேங்களா? ஸோ இங்க கொஸ்டின் எக்ஸாம்பிள் பாருங்க. கொஸ்டின் வந்து கொஸ்டினா இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்ப கொஸ்டின் பாருங்க, who told you. அப்ப ஜான் டோல்டு மீ அப்படின்னு ஆன்சர் சொன்னா
அங்க வந்து அது வந்து இன்ட்ராகேட்டிவ் சப்ஜெக்ட் ப்ரொனவுன். ஓகேங்களா? அதே இது ஆப்ஜெக்ட் எப்படி வரும்? ஹூம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஓகேங்களா? ஹூன்னு வந்தா அது வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். அதே இது whom did you tell அப்படின்னு சொன்னா ஐ டோல்டு மேரி. ஸோ இங்க யாரை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்றோம் அப்படின்னா மேரியை பத்தி ஸ்ட்ரெஸ் பண்றோம். ஸோ இட் இஸ் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? இஸ் தட் த செஷன் ஸ்டார்டடா? இப்போ இட்ஸ் கோயிங் டு எண்ட்ப்பா. ஸோ இது வந்து கேள்வியா நீங்க கேக்குறீங்களா? ஸோ இஸ் தட் அ செஷன் ஸ்டார்டட்? அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ் தட்னு வருது. ஓகேங்களா? ரைட். அப்ப இங்க வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் டைப் தான் வருது. இங்க வந்து ஆன்சர் வந்து எதை பத்தியும் பேசல. நான் சொல்ல புரியுதா? ப்ரொனவுன்றது வந்து பாத்தீங்கன்னா எதையாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும்ல. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு வந்து ஒண்ணு ஒரு யார் பண்ணா அப்படின்னு கேட்டா 2 பேர்ல ஒரு ஆள் பண்ணார். செஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ் ஆர் நோ தானே சொல்ல முடியும். அப்ப எஸ் அண்ட் நோன்றது இட்ஸ் நாட் அ ப்ரொனவுன். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட். ஸோ அப்போ வந்து எந்தெந்த கேள்விலாம் வந்து ஹூ, whom, what, which and in some cases whose இப்படியெல்லாம் வந்தா இந்த 5 டைப்ல வந்துச்சுன்னா மட்டும்தான் அது இன்ட்ராகேட்டிவ். ஏன்றதை எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஏன்னா ஆன்சர்ல நவுன் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? Sir, why when வந்தா அதுவும் நீங்களே interrogative. ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். why the coffee is so cold அப்படின்னு நான் கேட்கிறேன் கேள்வி. அதுல வந்து சப்ஜெக்ட் ஆன்சரா வருமா? ஏதாவது சப்ஜெக்டை பத்தி கேட்டிருக்கோமா? இல்ல, கேட்கல. ஒய்ன்றது வந்து பாத்தீங்கன்னா சப்ஜெக்டை பத்தி கேட்கல. எதனால இந்த காஃபி வந்து ஆறி போச்சு அப்படின்னு நான் கேட்டேன்னா, நான் வந்து ரொம்ப நேரமா அதை குடிக்காம வச்சிருந்தேன், அதனாலதான். அப்போ வந்து அந்த காஃபியினுடைய ஆக்ஷனை பத்தி தான் நம்ம கேட்கிறோம். காஃபி வந்து ஏன் வந்து கோல்டா இருக்குன்ற ஆக்ஷனை வச்சுதான் கேட்கிறோம். ஸோ இட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆன் த வெர்ப். ஓகேங்களா? ஸோ அப்போ யூஸ்வலா ஒய்ன்ற கேள்வி எப்பயுமே எக்ஸ்பிளனேஷனா தான் இருக்கும். இட் எக்ஸ்பிளைன் த ஆக்ஷன். அதே தான் சேம் அப்ளைஸ் டு ஹவ். ஹவ் இஸ் யோர் டாடி அப்படின்னு நான் கேட்கிறேன். இல்ல ஹவ் இஸ் யோர் மதர், ஹவ் இஸ் யோர் ஃபாதர் அப்படின்னு கேட்கிறேன்னா இதோட மீனிங் வேற மாதிரி இருக்கும். ஹி இஸ் குட் ஒன்லி. அப்ப இங்க குட் அப்படின்னா இட் டிஸ்கிரைப். நம்ம வந்து அதை டிஸ்கிரைப் பண்றோம். ஹி இஸ் பேட், ஹி இஸ் நாட் குட். ஸோ அப்ப இங்க நம்ம வந்து எக்ஸ்பிளைன் தான் பண்றோம், சாரி டிஸ்கிரைப் பண்றோம். ஸோ இது அட்ஜெக்டிவ் ஃபார்ம்ல வருது. அப்ப இட் இஸ் நாட் அ ரோல் ஆஃப் அ ப்ரொனவுன். அப்ப இங்க வந்து ஒய்யும் சரி ஹவும் சரி we cannot say that it is a pronoun. ஓகேங்களா? அண்டர்ஸ்டுட்? கிளியராமா? Yes sir, yes sir. ஓகேமா, ரைட். தென் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகே, அகைன் அந்த வேர்டுல இருந்து நம்ம டிரைவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? a relative pronoun is a pronoun that introduce a relative clause. சோ கிளாஸ் அப்படின்னா என்ன? யாருக்காவது தெரியுமா? கிளாஸ்னா என்ன? Is that session started? Is this question, can we take that as an adjective? that session அப்படின்னு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம்ல, அப்ப அது வந்து அட்ஜெக்டிவ் தான். என்ன செஷன்? So we are describing, we already described one thing. அப்ப that session அப்படின்னு சொல்லும் போது நான் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல. இப்போ உதாரணத்துக்கு இந்த thatன்றது எப்ப யூஸ் பண்ணலாம்னா பாஸ்ட்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப இது வந்து கொஸ்டின் ஃப்ரேமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா? இஸ் தட் செஷன் ஸ்டார்டட்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா தட்ன்றது ஃபார் அவே, இல்ல பாஸ்ட்ல நடந்தது, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா செகண்டா நடந்தது, அந்த விஷயத்த நம்ம சொல்றதுதான். ஓகேங்களா? சோ இங்க தட்ன்றது அட்ஜெக்டிவ் தான். ஓகே, அட்ஜெக்டிவ். என்ன அட்ஜெக்டிவ்ன்றது நம்ம சொன்னோம்? டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? பட் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவும் சரி, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனும் சரி, மோரால சேம் தான். நம்ம அதை வந்து சேம் யூசேஜும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நான் ப்ரீவியஸா நான் கொடுத்த எக்ஸாம்பிளே வந்து பாத்தீங்கன்னா, let me see that. So இங்க demonstrative pronouns and demonstrative adjectives have exactly the same form. அதுல எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேங்களா?
ஓகே, த வே டு டிஃபரன்ஷியேட் தம் அதுதான் வந்து வித்தியாசப்படும். இப்போ நான் வந்து இஸ் தட் அ செஷன் ஸ்டார்டட்னா அந்த பர்டிகுலர் செஷனை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தட் செஷன் அப்படின்னு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். ஓகேங்களா, ரைட். அதே இது வந்து ஃபார் அவேவா இருக்கு, ஓகேங்களா, இல்ல வந்து நியரா இருக்கு, அப்ப நான் ஃபார் அவேக்கு நான் வந்து that in யூஸ் பண்ணியிருந்தேன்னா அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா, ரைட். ரொம்ப குழப்புறேன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப அந்த டெஃபினிஷன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கோங்க. டவுட் கண்டிப்பா வரணும். ஓகேங்களா, நீங்க கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை வித் த எக்ஸாம்பிள். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன், ஸோ ஒரு விஷயத்தை ரிலேட் பண்றது. ஓகேங்களா, எக்ஸாம்பிள் இந்த தேர் ஆர் 5 ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். அகெயின் இன்ட்ராகேட்டிவ், அதாவது கேள்வியா வந்துச்சுன்னா அது இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். அதே இது வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டடா வருது WH கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நான் சொல்ற புரியுதுங்களா? கேள்வியா வருது WH, உதாரணத்துக்கு ஹூ அப்படின்றது கேள்வியா வருது அப்படின்னா அது வந்து இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். அதே ஹூ வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவா வருது, இவருக்கு ரிலேட்டிவா, சப்ஜெக்ட் ரிலேட்டடா இல்ல ஆப்ஜெக்ட் ரிலேட்டடா இருக்குன்னா அது வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்போ இங்க வந்து பாருங்க, ஹூன்றது சப்ஜெக்ட் அண்ட் ஹூன்றது ஆப்ஜெக்ட் ஆர் ஜென்ரலி ஒன்லி ஃபார் பீப்புள். ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு பீப்புளை வந்து ரிலேட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னா அது சப்ஜெக்டா இருந்தா அது வந்து ஹூ, அதே இது வந்து ஆப்ஜெக்டா இருந்தா ஹூம். ஓகேங்களா, ரைட். வேற ஹூஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் பொசிஷன். நம்ம ஏற்கனவே இன்ட்ராகேட்டிவ்லயும் பார்த்தோம், இட் இஸ் ஃபார் பொசசிவ் இன்ட்ராகேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா, அண்ட் விச் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் திங்ஸ். ஓகேங்களா, ஒரு ஒரு திங்ஸை வந்து ரிலேட் பண்றோம்னா அதுக்கு வந்து ஹூன்னு சொல்லக்கூடாது, ஹூம்னு சொல்லக்கூடாது, விச் தான் சொல்லணும். ஓகேங்களா, that can be used for people, that also can be used for people. ஓகேங்களா, and things and as subject. ஓகேங்களா, that வந்து பாத்தீங்கன்னா பீப்புளுக்கும் யூஸ் பண்ணலாம், திங்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப that பீப்புளுக்கு என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா who, whom, that மூணு யூஸ் பண்ணலாம். திங்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா which and that இது ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, the person who phoned me last night is my teacher. ஸோ இந்த டீச்சரை தான் ரிலேட் பண்ணி நான் சொல்றேன், இந்த டீச்சரை தான் நான் ஹூன்னு ரிலேட் பண்ணி சொல்றேன். ஓகேங்களா, ஸோ the person is also my teacher. அப்ப இது வந்து டீச்சர் வந்து சப்ஜெக்ட். ஸோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அதனாலதான் ஹூன்ற கேள்வி கேட்டிருக்கோம். the car which hit me was yellow. ஸோ இப்போ இங்க கார்ன்றது திங்ஸ், அதை நான் வந்து என்னைய வந்து ஹிட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லும் போது இட் இஸ் அ ரிலேட்டிவ் ப்ரொனவுன். the person whom I phoned last night is my teacher. இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கால் பண்ணியிருக்கேன், அங்க டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, சாரி ஃபார் மை ரைட்டிங். ஓகே, the car whose driver jumped out just before the accident was completely destroyed. ஸோ இங்க whoseன்றது வந்து பாத்தீங்கன்னா டிரைவரை வச்சு நம்ம டினோட் பண்ணி சொல்றோம், பொசஸ் பண்ணி சொல்றோம். ஸோ தட் இஸ் பொசசிவ் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா, ஸோ இந்த அஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே எக்ஸாம்பிள்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ல யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ரைட். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இதெல்லாம் வந்து நான் சொல்லும் போது புரியாது, பட் டெஃபினட்டா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா யூல் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரெசிப்ரோக்கல். ரெசிப்ரோக்கல்னா என்ன? ரெசிப்ரோக்கல்னா என்ன? இப்ப ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஆப்போசிட். ஓகேங்களா, சிம்பிள். ஓகேங்களா, ஸோ ஆப்போசிட்னு சொல்றோம்ல, அது வந்து இப்ப ரெண்டு பேர் ஒரே மாதிரி ஓகேங்களா சேம் வேல போறாங்க, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்க எக்ஸாம்பிள் பாருங்க, டெஃபினிஷன், we use the reciprocal pronoun when each of the two or more subject is acting in the same way. ஸோ ஓகேங்களா, ரெண்டு சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இதுல போகுது அப்படின்னா அப்போ நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி ரெண்டு ரெசிப்ரோக்கல் ப்ரொனவுன் தான் இருக்கு, ஒன்னு ஈச் அதர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன் அனதர். ஸோ ஈச் அப்படின்னு சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா
அது ரெண்டு பேருக்குள்ள நம்ம யூஸ் பண்றது. வேறஸ் ஒன் அனதர் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது வந்து பல பேர். ஓகேங்களா, மோர் தேன் டூ. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஜான் அண்ட் மேரி லவ் ஈச் அதர். ஸோ ஈச் அதர் அப்படின்றது ரெண்டு பேருக்குள்ள அப்படின்றதுக்கு ரெண்டு பேருக்குள்ளன்னு வரும்போது ஈச் அதர் யூஸ் பண்ணலாம். அதே இது வந்து பாத்தீங்கன்னா 10 prisoners were all blaming one another. ஸோ இங்க வந்து 10 prisoners were all blaming each otherன்னு சொல்லக்கூடாது, ஒன் another தான் சொல்லணும். ஓகேங்களா, ரைட். இங்க why don't you believe each other அப்படின்னா இங்க யாரை பத்தி சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரை பத்தி மட்டும்தான் சொல்றாங்க, ரைட். அப்ப வந்து ரெண்டு பேரை பத்தி நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்னா we can use each other, whereas more than two அப்படிங்கும் போது you can use one another. ஓகேங்களா, ரைட். ஸோ லாஸ்ட் ஒன் இன்ஃபினிட்டிவ் ப்ரொனவுன். ஸோ இந்த இன்ஃபினிட்டிவ் ப்ரொனவுன் வந்து பாத்தீங்கன்னா இது பர்டிகுலரா பர்சனையோ திங்கையோ இல்ல வந்து அமௌண்ட்டையோ எதையுமே டெஃபினட்டா சொல்லாது. ஓகேங்களா, ஒரு காமனா சொல்றது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்டெஃபினிட் ப்ரொனவுன். ஓகேங்களா, இந்த இதுல டூ டைப்ஸ் இருக்கு, சிங்குலர் அண்ட் ப்ளூரல். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும், அனதர், எனிபடி, எனி ஒன், எனிதிங், ஈச், எய்தர், இது எல்லாமே சிங்குலர். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனிபடி அப்படின்னு நினைச்சோம்னா ப்ளூரல் நினைச்சுக்குவோம். இட் இஸ் டினோட் சிங்குலர் தான். சிங்குலர் தான் நிறைய இருக்கு. அப்ப நீங்க வந்து ப்ளூரலே பாத்துக்கலாம். ஓகேங்களா, போத், ஃபியூ, மெனி, அதர்ஸ், செவரல், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல். அது மட்டும் இல்லாம காமனாவும் சில வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். சில ப்ரொனவுன் என்னென்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல் வந்து பாத்தீங்கன்னா காமனா சிங்குலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். எனி, மோஸ்ட், நன், ஓகேங்களா, ஆர் சம், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சிங்குலராகவும் இல்லைன்னா ப்ளூரலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டிபெண்டிங் அப்பான் த ஃப்ரேஸ். ஓகேங்களா, ஹியூஜ் அப்படின்னா என்ன எனக்கு புரியல. ஹியூஜ்னு போட்டு கேள்வி மார்க் போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு புரியல. வாட் ஆர் யூ ட்ரையிங் டு சே? Is that the movie he talked about last night? Okay, how about this sentence, sir? Okay, இதுல என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்? So is that a movie? That is that அப்படின்னு வரும்போது இங்க that வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படின்ற அந்த வார்த்தையில லைக் இப்போ நீங்க ஒரு 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 பிக்சரை காட்டுறீங்க போன்ல, உங்களுக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ அப்ப வந்து இதனுடைய யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன். ஓகேங்களா, ரைட். அண்டர்ஸ்டுட்மா ரஹமத்? அந்த கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா தாட்ன்றது இங்க நான் வந்து என்ன யூசேஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுனா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜாவித், யூ ஆஸ்ட் அபவுட் ஹியூஜ், அது என்ன எனக்கு புரியல. ஓகே, வித் திஸ் ப்ரொனவுன் இஸ் ஓவர். ஓகேங்களா, ரைட். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வெர்ப் பார்க்கலாம். சீரியஸா சொல்றேன், இந்த தடவை கிளாஸ்ல டிஸ்கஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ ட்ரை டு கண்டினியூ யுவர் asking questions. Not only asking question, try to understand the way I am teaching. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். அதனால நம்ம ரொம்ப இன்டெப்தாவும் போக முடியாது. நான் சொல்றத நீங்க ஒரு டெஃபினிஷன் கொடுக்குறேன் அப்படின்னா அதை நோட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, அப்பதான் உங்களுக்கு டவுட் வரும். ரியல் டவுட் எப்போ வரும் அப்படின்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும். நான் கிளாஸ்ல சொல்லும் போது நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பீங்க, அதை பேஸ் பண்ணியே நீங்க கொஸ்டின் ஜென்ரேட் பண்ணிட்டே இருப்பீங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரை டு ஒர்க் அவுட். ஸோ ஆன்சர் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் questions related to or SSC questions related to pronoun அப்படின்னு போட்டீங்கன்னா வரும், டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன் போட்டீங்கனாலும் வரும். ஓகேங்களா, ரைட். ஓகே, with this we can wind up the session. Okay, we will meet in the next session. We'll start with the questions. Now I believe that, I hope, நான் ரொம்ப ஃபாஸ்டா எடுத்தேன். ஏன்னா 8 டைப்ஸ் வந்து ஒரு டைப்புமே இன்கேஸ் அது வந்து ஒரு 10th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்னா டெஃபினட்டா வந்து கிராமர்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனவுனுக்கே வந்து 1 வீக் எடுப்பாங்க. ஓகேங்களா, ஒரு 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 நாளைக்கு ஒரு கிளாஸ் 1 hour அப்படின்னா இட் கேன் பி கோஸ் டில் 5 hours. பட் நம்ம வந்து இதை வந்து வித்தின் 2 hours முடிச்சிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்டா தான் போற மாதிரி இருக்கும். என்னால சில நேரங்கள்ல இங்கே ஸ்டாப் பண்ண முடியாம அடுத்ததுக்கு ஜம்ப் ஆகும், ஏன்னா ஐ ஹாவ் டு கவர். ஓகேங்களா, பட் இது எல்லாத்தையுமே நீங்க நெக்ஸ்ட் செஷன்ல யூ ஹாவ் டு ஆஸ்க் மீ. ஓகேங்களா, ரைட். தேங்க்யூ ஆல்.
We'll meet in the next class. Good night. Thank you all.